எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி மார்க்கெட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி காலையில் 9 o'clock நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இன்றைக்கி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போதே சொல்லிட்டோம், இன்றைக்கி மார்க்கெட் புட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எல்லாருமே நல்ல ப்ராஃபிட்டு போதும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுற ஒரே அகாடமி. சரியா? 11:30 மணிக்கெல்லாம் ட்ரேடே முடிஞ்சு போச்சு. 11:30 மணிக்கு நம்ம போட்ட லெவல்ஸில் டார்கெட்டும் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இதோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரே அகாடமி அதுவும் நம்ம அகாடமி தான். ஓகேவா? அது எப்படி என்ன ஏதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, திஸ் இஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி. நான் உங்கள் ராஜேஷ் கண்ணன் பேசுகிறேன். ஓகே, நேற்று நம்ம பப்ளிக் சேனல் ஆக்சுவலாக நம்ம வாட்ஸ்அப்பில் சேனல் வரும்ல, அதில் ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி அப்படின்னு ஒரு பப்ளிக் சேனல் இருக்கும். அந்த பப்ளிக் சேனலில் நேற்று நம்ம ஒரு லெவல் நம்ம ஃபாலோயர்ஸ்க்காக கொடுத்துருந்தோம். சரியா? அதில் அந்த லெவல்ஸை பாருங்களேன். சரியா? இங்கே பாருங்கள், 24,570 ஆரஞ்சு லைன் கொண்டு வந்திருக்கோமா? ஸோ மார்க்கெட்டு இதை கீழே வந்துச்சுன்னா இங்கே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், 500க்கு வரணும். 500ஐயும் பிரேக் பண்ணால் 430க்கு வரணும். அந்த பாக்ஸ் கரெக்டாக அங்கே தான் போட்டிருக்கோம். சரியா? எக்ஸாக்டாக மார்க்கெட்டு இன்றைக்கி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஓகேவா? இன்றைக்கி நம்ம மார்னிங் 9 o'clock நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்டில் இருக்கும்போது, மார்னிங் ப்ரீ மார்க்கெட்டு ஆரம்பிக்கும் போதே 9 o'clock நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இன்றைக்கி புட் சைடில் வரும். மார்க்கெட் இன்றைக்கி புட் சைடு வரும். புட் சைடு தான் இன்றைக்கி மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி புட் சைடில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே இங்கே பாருங்கள், ஒரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் த ரியல் மென்டர். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள், நம்மளோட 24,700 பி இதான் எடுத்திருந்தோம். இதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். இங்கே பாருங்கள், 246 அப்படின்ற லெவல் தான் கொண்டு வந்திருக்கோம். 247 எக்ஸாக்டாக மார்க்கெட்டு நம்மளோட டார்கெட் ஹிட் பண்ணால். இங்கே 1 minute கேண்டிலில் மார்க்கெட் இங்கே வரும்போதே சொல்லிட்டேன், இன்றைக்கி 247 மார்க்கெட் ஹிட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் அங்கே தான் நிற்கிது. இந்த இடத்துல ரொம்ப நேரம் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருந்தால், அப்போ கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லணும், இந்த 208 அப்படின்ற லெவல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இதை பிரேக் பண்ணால் 178 வரும். சரியா? ஆனால் இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இங்கேயே நிறைய பேர் 210 ட்ரேட் எடுத்தாங்க, 240 புக் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதே மாதிரி ஒரு ஈவினிங் கிளாஸில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து டீச் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டீச்சிங் படி மார்க்கெட் மறுநாளே ரியாக்ட் பண்ணிடும். இதை நான் நிறைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், நேற்று நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்ற கான்செப்டை வச்சு டீச் பண்ணோம். ஓப்பன் ஈக்குவல் டு லோ அண்டு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்ற இந்த கான்செப்டை வச்சு தான் டீச் பண்ணோம். இன்றைக்கி காலையிலேயே மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டான். இங்கே பாருங்கள், ஓப்பன் ஈக்குவல் டு ஹை போட்டு மார்க்கெட் இறங்குறாங்க. அண்டு இங்கே புட் ஆப்ஷன் ஓப்பன் ஈக்குவல் டு லோ போட்டு ஏறுறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை போட்டு ஒரு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னா, 2 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஈக்குவல் டு லோ மார்க்கெட் போட்டு மார்க்கெட் ஏறுறாங்க அப்படின்னா நீங்கள் 2 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். அதில் ஒரு செல்லர் என்ட்ரி ஆனதும் அந்த செல்லரை பையர் வின் பண்ணோடனே நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். ஓகேவா? புரியுதா? ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை போட்டால் மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா, இந்த மாதிரி 2 minutes டைம் ஃப்ரேம் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். புரிஞ்சதா? ஓகே, ரைட். ஸோ இன்றைக்கும் மார்க்கெட்டில் நம்ம சொன்ன லெவல்ஸை மார்க்கெட் பக்காவாக ஹிட் பண்ணாங்க. ஓகே, இதுதான் இந்த லெவல் எடுத்துகிட்டு வர்றது தான் விஷயமே மார்க்கெட்டில். சரியா? ஸோ இந்த லெவலை மார்க்கெட்டில் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, படிக்கணும். படித்தா மட்டும்தான் இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் வரும். சரியா? ஜூலை பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் எடுத்தோம்.
அட்வான்ஸ் கிளாஸ் எடுத்த உடனே அவங்களே நெறைய பேர் வந்து, "சார் புல்லரிக்குது சார் நீங்க சொல்லிக் குடுக்குற லெவல் வந்து, எப்படி இப்படி பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க சார்?" அப்படின்னு கேட்டாங்க. அதே மாரி தான் இப்ப நியூ பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் ஆகஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா, "சார் எப்படி இந்த மாரி வந்து இந்த மாரிலாம் நாங்க கேண்டில பார்த்ததே இல்ல." அவங்களுக்கு பேசிக் கிளாஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஒரு 3, 4 டேஸ் தான் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை எடுத்து அது அந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் குடுக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுபடி நீங்களும் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க சொல்றபடியும் மார்க்கெட் கேட்கும். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டு ரொம்ப ஈஸி தான். எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, கத்துக்கிட்டு பண்ணும்போது மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கத்துக்கிட்டு பண்ணுங்க. கத்துக்காம போயி லாஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப உங்க கேப்பிட்டலுக்கு ஆபத்து. சரியா? நெறைய பேர் வந்து ஓவர் ட்ரேடிங். ட்ரேடு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ட்ரேடு எடுத்து போடுற ட்ரேடு அதாவது எந்நேரமும் அவங்க ஸ்க்ரீன்ல வந்து ட்ரேட் ரன்னிங் ஆகிட்டே இருக்கணும். ஒரு த்ரில்லிங் மோட்லயே இருப்பாங்க. ஸோ அந்த மாரிலாம் இருக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்க கான்செப்ட்டுக்கும் உங்க லெவலுக்கு வர்ற வரைக்கும் நீங்க மார்க்கெட்ல வெயிட் பண்ணுங்க. அந்த செட்டப் கிடைச்சதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் எடுங்க. அந்த ட்ரேடு நல்ல சக்சஸ்ஃபுல் ட்ரேடா இருக்கும். சரியா? அத விட்டுட்டு எந்நேரமும் நீங்க வந்து ட்ரேடு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, மார்க்கெட்டு உங்கள வச்சு செய்யும். அப்புறம் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும். உங்ககிட்ட ட்ரேட் எடுக்கிறதுக்கு கேப்பிட்டல் இருக்காது. நீங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகே. மார்க்கெட்டு கத்துக்கிட்டு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி. பிஎஸ்சி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ்க்குள்ள வந்திருக்கு. ஸோ அதனால பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல மொமெண்டம்ல இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இங்க பாருங்க ஒரு பேரலல் சேனல் பேட்டர்ன்ல இருந்தது. அத வந்து பிரேக் அவுட் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கிற மாரி தெரியுது. சரியா? பிஎஸ்சி ஸ்டாக்கு பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு எம்சிஎக்ஸ் அதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். ஏன்னா பிஎஸ்சியும் எம்சிஎக்ஸும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாரி அதே மாரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகேவா? எம்சிஎக்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஐடி இண்டெக்ஸ். எஸ். ஐடி இண்டெக்ஸ் வந்து அப்சைடு மொமெண்டம் மாரி குடுக்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு டவுன் மொமெண்டம் வந்து குடுக்கணும். சரியா? இந்த செல்லர் ஏரியாக்குள்ள, இந்த செல்லிங் ஏரியாக்குள்ள, இந்த ஏரியாக்குள்ள என்டர் ஆச்சு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் என்டர் ஆச்சுன்னா, ஒரு டவுன் மொமெண்டம் வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் இந்த ஏரியாக்குள்ள வரலைன்னா, நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம். அதாவது 31,600 அப்படின்ற லெவலுக்குள்ள மார்க்கெட் என்டர் ஆகும்போது, ஒரு நல்ல மொமெண்டம் குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ரைட். ஸோ மார்க்கெட்ட கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு பண்ணுங்க. ஓகே. ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்மளோட பேட்ச் ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டுருக்கு. நெறைய ஸ்டூடண்ட்ஸு நெறைய நியூ விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க கத்துக்கலாம். செப்டம்பர் 1 வீக் அதாவது எய்தர் தர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே அகைன் நியூ பேட்ச் ஓப்பன் ஆகும். ஸோ செப்டம்பர் மாதம் நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஓகே. தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் குட் நைட். தேங்க் யூ.